Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to continue with the science lesson 1. So in the previous videos, we had seen what is measurement, what is unit, why do we need to measure, what are the different measurement methods that were followed in the ancient periods. In India, what was the measurement system in ancient period, medieval period, as well as modern period. In this way, we had seen the brief history of measurement in all over the world as well as to the India. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம அறிவியல் பாடத்தோடைய முதல் பாடத்தோடைய தொடர்ச்சி தான் இருக்கோம். நம்ம இந்த தொடர்ச்சிக்கு முந்தைய வீடியோக்கள்ல மெஷர்மெண்ட்னா என்ன, அளவீடு என்றால் என்ன, யூனிட் என்றால் என்ன, நமக்கு ஏன் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட் தேவைப்படுகிறது, பண்டைய காலங்கள்ல நமது முன்னோர்கள் நமது உடல் உறுப்புகளை பயன்படுத்தி எவ்வாறு அளவீடு செய்தார்கள், எவ்வாறு இந்தியாவில் பண்டைய காலத்தில், மத்திய காலத்தில், நவீன காலத்தில் அளவீடு செய்யப்பட்டது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை சுருக்கமான வரலாறாக பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் சொன்னா, நவீன காலத்துல, இப்ப நாம வாழக்கூடிய நவீன காலத்துல மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். So in this video we are going to see what is the kind of measurement system we are following in our contemporary modern period. Okay, actually just after the French Revolution, that is immediately after the French Revolution, that is in 1790, the measurement system was implemented based on the decimal system. அதாவது 1790 பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி முடிஞ்ச பிறகு டெசிமல் சிஸ்டம் பேசிஸ்ல ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டமா கொண்டு வந்தாங்க. டெசிமல் சிஸ்டம்னா என்ன? 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கா இல்லையா? 0 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள 10 நம்பரை வச்சு உள்ள நம்பர் சிஸ்டம் டெசிமல் சிஸ்டம். These numbers were called as Hindu-Arabic numerals that we had already seen in the number system in mathematics. Okay, so இந்த 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள 10 நம்பர்களை வச்சு ஒரு எண் சிஸ்டம் உருவாகுதா இல்லையா? அந்த நம்பர் சிஸ்டத்தை வச்சுதான் அவங்க ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அந்த சிஸ்டத்துல ஒரு லென்த்துக்கு மீட்டரை ஃபாலோ பண்றாங்க, நீளத்துக்கு மீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவுகளை ஃபாலோ பண்றாங்க, எடைக்கு கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு எடையை ஃபாலோ பண்றாங்க. இந்த சிஸ்டம் பேர் தான் என்னது? மெட்ரிக் சிஸ்டம். So what is the meter? Meter means, you see, this is the earth. If you draw the imaginary lines all over the earth vertically, this is called as North Pole. Okay, and this is the equator, the imaginary line horizontally lying over the earth. Okay, so the distance between North Pole to equator, that is passing over the France. Okay, this distance is nothing but 10,000 kilometer. So kilometer is nothing but 1000 meter. So 1000 meter means it has 3 zeros. Here we have 4 zeros. So 4 plus 3 we have 7 zeros. This means what? If you put 7 zeros after 1, that is 10 lakhs. 10 lakhs is nothing but 1 million. So this means 1 million meter. Okay, if the distance between North Pole to equator is 1 million meter, if we divide this by 1 million, we got 1 meter. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க பூமி முழுக்க பாத்தீங்கன்னா கற்பனை ரீதியாக இந்த கோடுகள்லாம் உண்மையிலே கிடையாது. கற்பனையாக என்ன பண்ணணும், நீங்க செங்குத்தாக நிறைய கோடுகளை வரையணும். இந்த கோடுகள் பாத்தீங்கன்னா மெரிடியன் சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்றாங்க. இந்த கோடுகளை வரைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கா இல்லையா, நார்த்ல, வடக்குல, இதுதான் வட துருவம்ங்கிறாங்க, நார்த் போலுங்கிறாங்க. இந்த வட துருவத்திலிருந்து இந்த ஈக்குவேட்டர், தமிழ்ல சொல்றாங்க பூமத்திய ரேகைங்கிறாங்க.
அதாவது பூமிக்கு மத்தியில் இந்த ரேகை இருக்கா, அதான் பூமத்திய ரேகைங்கிறாங்க. அதாவது வட துருவத்திலிருந்து பூமத்திய ரேகை வரைக்கும் நம்ம ஒரு கோடு வரையணும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா, அந்த பிரான்ஸ் நாட்ட வந்து கடந்து போற மாரி ஒரு கோடு வரையணும். அப்படி அத வரைஞ்சீங்க சொன்னா, அந்த உலகத்துடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம். அந்த 1000 எத்தன 0 இருக்கு? 3 0 இருக்கு. இந்த 10,000த்துல 4 0 இருக்கு. 1000த்துல 3 0வா? மொத்தம் எத்தன 0 இருக்கு? 1க்கு அப்புறம் 7 0 இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து 10,00,000 மீட்டர் ஆக்சுவலா அது. 10,00,000 மீட்டர்ங்கிறது 1 மில்லியன் மீட்டர்ன்னு அர்த்தம். ஸோ, 1 மில்லியன் மீட்டர நம்ம 1 மில்லியனா நம்ம வகுத்தோம்னு சொன்னா, நமக்கு 1 மீட்டர் கிடைக்குதுல்ல. இதுதான் 1 மீட்டர். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ இந்த டிஸ்டன்ஸ் கூடயே நம்ம வகுத்தோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவு தான் 1 மீட்டர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி த வொர்க்கிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் மீட்டர் வாஸ் மேட் யூசிங் த பிளாட்டினம் இரிடியம் பார். ஓகேவா? அதாவது ஒரு பிளாட்டினம், இரிடியம் கலந்த ஒரு மெட்டல் கலவையில பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வரையறாங்க. 2 கோடுகள் வரையறாங்க. அந்த கோடுகள் பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் இடைவெளிய விட்டு அந்த கோடு வரையறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மீட்டர் அளவு அளவு குடுத்து ஒரு கோடு வரையறாங்களா இல்லையா? அந்த கோடு பார்த்தீங்கன்னா, எதுல வரையறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் இரிடியம் பார் அப்படிங்கிற ஒரு மெட்டல்ல வரையறாங்க. ஸோ மெட்டல்ல வரைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டருக்கான ஒரு அளவுகோல ரெடி பண்றாங்க. மீட்டருக்கு மட்டும் அளவுகோல் கிடையாது. ஈவன் தே பிரிபேர்ட் த வொர்க்கிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் மாஸ். ஸோ அந்த நிறை, அந்த எடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுகோல் தேவைப்படுது. வொர்க்கிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது. அந்த அளவுகோல் என்ன பண்றாங்க? அதுவும் பிளாட்டினம், இரிடியம் கலந்த ஒரு சிலிண்டர் குடுவையில தயார் பண்றாங்க. அந்த சிலிண்டர் குடுவைக்குள்ள பார்த்தீங்கன்னா, 1 கியூபிக் டெசிமீட்டர் ஆஃப் வாட்டர வந்து உள்ள செலுத்துறாங்க. அந்த வாட்டருடைய வெயிட் எவ்வளவோ, அதுதான் 1 கிராம் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கிராமுக்கான, கிலோகிராமுக்கான, மாசுக்கான ஒரு அளவுகோலை ஏற்படுத்துறாங்க. மீட்டருக்கான ஒரு அளவுகோலை ஏற்படுத்துறாங்க. These two standards were preserved in the International Bureau of Weights and Measures at Sevres near Paris. இந்த 2 அளவுகோலையும் இந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செர்வ்ஸ் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. இந்த செர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வச்சு இந்த 2 அளவுகோலையும் பாதுகாக்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து இந்த அளவுகோல்கள் இந்த இடத்துல மட்டும் இருக்கிறதா இருந்தாலும், இந்த அளவுகோலுடைய these copies of these working standards were sent to different parts of the country as well as to other countries. ஸோ நாட்டோடைய பல்வேறு மூலை முடுக்குகளுக்கு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஏன்னு சொன்னா, இதுதான் மீட்டருக்கான அளவு, இதுதான் மாசுக்கான அளவு அப்படிங்கிற ஒரு அளவை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். we French scientists developed this, so you also please follow this. அதாவது நாங்க வந்து பிரெஞ்சு நாட்டுல பிரெஞ்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கோம், உங்க நாட்டிலையும் இதே அளவை நனவுபடுத்துங்க அப்படிங்கிற அடிப்படையில உலகத்தோடைய எல்லா பகுதிகளுக்கும் அந்த அளவுகோலுடைய காப்பிகளை நிறைய அனுப்புறாங்க. ஓகேவா? ஸோ அனுப்புறது மட்டும் இல்லாம, they not only prepared the working standard for meter as well as mass. ஸோ மீட்டர் இஸ் ஃபார் லென்த். ஸோ ஒரு நீளத்துக்கு என்ன அளவுகோல்? மீட்டர். எடைக்கு என்ன அளவுகோல்? மாஸ். அதே மாதிரி டைமுக்கு பார்த்தீங்கன்னா, the time also defined based on the rotation of earth. அதாவது பூமி சுத்துறத வச்சு டைம் என்ன பண்றாங்க? கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன் 1875 meter convention, this was the place where this measurement system, so called as metric system, was adopted and accepted. ஸோ 1875ல பார்த்தீங்கன்னா, மீட்டர் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மீட்டர் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. கன்வென்ஷன் அர்த்தம் மீட்டிங் அர்த்தம். ஸோ மீட்டர் கன்வென்ஷன் இஸ் a meeting in which, okay, the French scientist agreed upon the metric system. So metric system was officially adopted as the standard measurement for France in 1875. Okay, and after that, the two kind of system was followed for length, mass and time. For length, centimeter, not meter. For weight, grams. For time, seconds.
ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் சிஜிஎஸ் சிஸ்டம். அதாவது லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், எடைக்கு பார்த்தீங்கன்னா கிராம், டைத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேர் சிஜி சிஸ்டம். ஏன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். டைம் அதாவது லென்த்து, மாசு, டைம். அதே மாதிரி லென்த்துக்கு இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர். இது என்னது? மீட்டர். இங்க கிராம் இருக்கா? இங்க கிலோகிராம். இங்க செகண்ட் இருக்கா? இங்க செகண்ட் தான். ஸோ லென்த்துக்கும் மாசுக்கும் மட்டும்தான் இந்த ரெண்டு சிஸ்டம் வேறுபாடு இருக்கு. ஸோ தீஸ் டூ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் இன் த டூ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ உலகத்துல வந்து ரெண்டு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டரு, கிலோகிராம் பதிலாக கிராமு, செகண்டுக்கு செகண்ட் தான். And also in 1983, length of the path traveled by light in vacuum is this much of a second. ஒரு செகண்ட்ல இத்தனை பகுதி இருக்கா இல்லையா? இத்தனை பகுதி தான் வேக்யூம்ல பார்த்தீங்கன்னா, வேக்யூம்ல ஒரு செகண்ட்ல, வேக்யூம்னா வெற்றிடம்னு அர்த்தம். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்துல லைட் டிராவல் ஆகுது. ஒளி என்ன ஆகுது? ஒளி வந்து பயணம் செய்யுது. அந்த ஒளி வந்து போகும்போது எவ்வளோ தூரத்துல போகும், அதோடைய லென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அதோட லென்த்து. இந்த 1/, இத்தனை நம்பர் போட்டிருக்காங்களே, இது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். ஓகேவா? ஸோ இந்த லென்த் தான் என்னது? ஒரு செகண்டுக்கு லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு 1983ல அதை கொண்டு வராங்க. In 1958 they realized that we need to redefine the standard units. 1950 என்ன பண்றாங்க சொன்னா, நமக்கு வந்து யூனிட்டை வந்து ஒரே மாதிரியாக ஸ்டாண்டர்டாக ஆக்க வேண்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எப்போ முடிவு பண்றாங்க? 1958ல தான். ஸோ இப்பதான் நமக்கு எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு பாடமாக வருது. இன்ஷால்லா எஸ்ஐ யூனிட்குள்ள போறோம். ஸோ வாட் இஸ் எஸ்ஐ யூனிட்? வென் இட் வாஸ் அடாப்டட். இது எப்போ வந்து இதை ஏத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 11th ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் 1960. 1960ல பார்த்தீங்கன்னா 11வது மாநாடு நடந்துச்சு. கான்ஃபரன்ஸ்னு அர்த்தம் ஒரு பொதுக்கூட்டம்னு அர்த்தம், ஒரு மீட்டிங் அர்த்தம், ஜெனரல் மீட்டிங். எதை பத்தி மீட்டிங்? ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ 11th மீட்டிங்ல எதை பத்தி மீட்டிங்ல? வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பத்தி 11th ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல தான் 1960ல தான் எஸ்ஐ யூனிட் வாஸ் அஃபிஷியலி அடாப்டட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அஸ் த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்டை உலகம் முழுக்க எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? 1960ல 11வது மாநாட்டில். எதை பத்தி மாநாட்டில்? வெயிட்டு மெஷரை பத்தியான மாநாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த எஸ்ஐ யூனிட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரெஞ்சு நேம் தான். லீ சிஸ்டம் இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ். இந்த பிரெஞ்சு நேமுடைய சுருக்கம் தான் எஸ்ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு அர்த்தம். ஓகேவா? இங்கிலீஷ் மொழியில அந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ங்கிறது தான் எஸ்ஐன்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக சொல்றோம் நம்ம. So let us see SI units. You see, these are the physical quantity. Physical quantity means you see length, mass, time, electric current, thermodynamic temperature, amount of substance, luminous intensity. So we have 7 physical quantities. அதாவது நம்ம 7 முறையான அளவுகள் இருக்கு. லென்த்னா நீளம், மாஸ்னா நிறை, ஒரு பொருளுடைய எடை, டைம்னா நேரம், எலக்ட்ரிக் கரண்ட்னா அந்த கரண்டோடைய தன்மை, அந்த கரண்டோடைய அளவு, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அந்த நம்ம வாழக்கூடிய பகுதியுடைய டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளுடைய எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கு, லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ யூ மைட் ஹவ் ஹியர் த நியூ வேர்ட்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. டோன்ட் வரி, ஐ வில் டீச் யூ. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதெல்லாம் என்னது? வெவ்வேறு வகையான அளவு முறைகள்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் மொத்தம் 7 அளவு முறைகள் இருக்கு. இதுதான் அடிப்படையான அளவு முறைகள். These were called as what? Base units. Why these were called as base units? We can directly put the unit for this physical quantity. இந்த physical quantityக்கான யூனிட்டை நம்ம நேரடியாக எடுக்கலாம். இந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு புரியலன்னு சொன்னா பயப்படாதீங்க. I will teach you later again and again and you will finally understand this. Okay, so why the base units are called as independent and why we can directly take, we will talk later. Okay,
ஸோ லென்த் என்ன அர்த்தம்? நீளம்னு அர்த்தம். இதோடைய சிம்பிள் என்ன? எல்லுன்னு அர்த்தம். மாஸ்னா ஒரு பொருளுடைய நிறை. மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் த சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஒரு பொருள்ல எந்த அளவுக்கு மேட்டர் இருக்கோ அதுதான் மாஸ். தூய தமிழ் சொல்றது நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நம்ம அடுத்தடுத்த அறிவியல் வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இப்போதைக்கு மாஸ்னா எடை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மாஸ்னா எடை. அதோடைய சிம்பிள் என்ன? எம். டைம் நேரம் டி. எலக்ட்ரிக் கரண்ட் ஐ. தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் போதும் டி. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என். லூமினஸ் இன்டென்சிட்டி ஐ. ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன, லூமினஸ் இன்டென்சிட்டினா என்ன, மாஸுக்கும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இப்பயே வந்திருக்கும். இந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான விடைகளை அதுக்கு அடுத்த சைடு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இதுதான் பிசிக்கல் குவான்டிட்டி. இதுதான் வந்து அளவு முறைகள். இந்த அளவு முறைகளுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்கோம்? அதுதான் எஸ்ஐ யூனிட். லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். மீட்டருக்கான சிம்பிள் என்ன? எம். மாசுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? கிலோகிராம். கிலோகிராம்கான எஸ்ஐ சிம்பிள் என்ன? கேஜி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க ஸ்மால் லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் தான் கொடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வந்து நீங்க சம் போடும்போது சயின்ஸ்ல இதை எழுதும்போது கண்டிப்பாக இது ஸ்மால் லெட்டராக கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஸ்மால் லெட்டராக தான் எழுத வேண்டும். இந்த எம்மை வந்து கேபிட்டலா எழுதுனீங்க சொன்னா அது ஆக்சுவலா தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ லென்த்துக்கான எஸ் யூனிட் என்ன? மீட்டர். மீட்டருக்கான சிம்பிள் என்ன? ஸ்மால் எம். மாசுக்கான எஸ் யூனிட் என்ன? கிலோகிராம். கிலோகிராம்கான சிம்பிள் என்ன? கேஜி, ஸ்மால் கேஜி. ஓகே. டைம்கான எஸ் யூனிட் என்ன? செகண்ட். செகண்ட்கான சிம்பிள் என்ன? எஸ். எலக்ட்ரிக் கரண்ட்கான எஸ் யூனிட் என்ன? ஆம்பியர். ஆம்பியருக்கான சிம்பிள் என்ன? கேபிட்டல் ஏ. டெம்பரேச்சருக்கான எஸ் யூனிட் என்ன? கெல்வின். So what is the SI unit of temperature? Kelvin. What is the symbol of Kelvin? Capital K. What is the amount of substance? What is the SI unit of amount of substance? Mole. What is the symbol of mole? MOL. What is the SI unit of luminous intensity? Candela. What is the symbol of candela? CD. So these were 7 base physical quantities and these were 7 base SI units. ஓகேவா? இந்த 7 அடிப்படை அளவு முறைகளுடைய 7 யூனிட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7க்கான சிம்பல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Why we are using symbol? Okay. While in writing format, instead of using the full format, we can use the symbol. Okay. This symbol can simplify our writings. நம்ம எழுத்துக்களை ரொம்ப எளிமையாக்க தான் இந்த சிம்பல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம மீட்டர் முழுசா எழுதணும்னா கிலோகிராம் முழுசா எழுதணும்னா நம்ம எழுத்துக்கள் பத்தாது. எழுத்துக்கள் அதிகமா எழுதணும். அதனால தான் என்ன பண்றாங்க? எஸ்ஐ யூனிட்டுக்கான ஒரு சிம்பலை கொடுக்குறாங்க. ஓகேவா? So now you have to understand what is the difference between mass as well as mole. Already you have to understand. You see, mass is the amount of matter in the substance. That is mass. SI unit of mass is kilogram. What is the symbol? kg. But here also we had given amount of substance. If you carefully watch my words, mass is the amount of matter in the substance and mole is the amount of substance. So what is the difference between amount of matter in the substance as well as amount of substance? It is more or less same. Am I right? அதாவது ஒரு பொருளுடைய மேட்டர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அது மாஸ்ன்னு சொல்றோம். ஒரு பொருள்ல வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, எந்த அளவுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கோ அதை நம்ம மோல்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? So what is mass? Let us define the mass. The mass of the body is the amount of matter contained in the body. ஒரு பொருள்ல எந்த அளவுக்கு அந்த பருப்பொருள் பொதிஞ்சிருக்கோ அதானது mass of the body. What is the mole? Amount of any substance equal to its molecular mass expressed in grams. So கிராம்ஸ்ல நம்ம சொல்லக்கூடிய கிராம்கள்ல கணக்கிடக்கூடிய மாலிகுலர் மாஸ்க்கு இணையான சப்ஸ்டன்ஸ் தான் மோல். ஒரு மோலை வந்து
அமௌண்ட் ஆஃப் எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் சொல்றோம் நம்ம. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர்னு சொல்றோம். மேட்டர்னா அதோடைய பருப்பொருள் 1 கிலோ 2 கிலோ அப்படி சொல்றோம் நம்ம. ஆனா இதுல என்ன சொல்றோம் சொன்னா இதை நம்ம எடை போடுறோம். ஆனா என்ன எடை போடுறோம் பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ். புரியுதா உங்களுக்கு? இது வந்து வெறும் மாஸ். இது என்னது? மோலுங்கிறது மாலிகுலர் மாஸ். இது வந்து பாடியோடைய மாஸ். இது என்னது? மாலிகுலோடைய மாஸ். வாட் இஸ் த மாலிகுல்? பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த மாலிகுல் we have to understand what is atom. ஆட்டம்னா என்ன? ஒரு அணு. எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. அணுக்கள் என்ன அர்த்தம்? நம்ம கண்களுக்கு தெரியாம உள்ள ஒரு பொருள் தான் அணு. இது அணுக்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு பொருள் உண்டாகுது. இப்ப இதானது ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேவா? இப்ப when the 2 or more group of atoms combined, the molecule is formed. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் மாலிகூல். இங்க பாருங்க, ஒரே ஒரு ஆக்சிஜன் அணு இருக்கு, ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப பல்வேறு அணுக்கள் இணைஞ்சு இந்ததான் என்னது? மாலிகூல். ஓகேவா? சோ இந்த மாலிகுலோடைய மாஸ் தான் மாலிகுலர் மாஸ். மாஸ் ஆஃப் த பாடினா அந்த பாடியோடைய மாஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ட் யூ ஹேட் ஆல்சோ ஹியர்ட் த வேர்ட் luminous intensity. We will come later. For example, 1 mole of HCl is equal to 36.46 gram. அதாவது HCl உடைய ஒரு மோல் என்ன? 36.46 கிராம். கிராம் என்ன அர்த்தம்? மாலிகுலர் மாஸ், பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ். ஸோ 36.46 கிராம் தான் ஒரு மோல்னு அர்த்தம். HCl உடைய ஒரு மோல்னு அர்த்தம். அதே மாதிரி 2 மோல் என்ன அர்த்தம்? 36.46 2 2 போட்டா 2 மோல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு மோல்னா ஒரு மாலிகுலோடைய ஒரு கிராம். ஹைட்ரஜன் குளோரின் சேர்ந்த ஒரு மாலிகுலோடைய ஒரு கிராம். 2 மோல்னா ஹைட்ரஜன் குளோரின் சேர்ந்த 2 மாலிகுலோடைய கிராம். ஓகே. And luminous intensity. What is luminous intensity? Suppose you see this any source of light. If the light is traveling in the particular direction, okay, லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது how much amount of light traveling in the particular direction from this source? அந்த சோர்ஸ்ல இருந்து அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி எந்த அளவுக்கு அதிகமாக வெளிச்சம் போகுதோ அதுதான் luminous intensity. Amount of light emitted by a point source per second in a particular direction. ஒரு செகண்டுக்கு அந்த லைட் வந்து அந்த சோர்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு எவ்வளவு போகுதோ அதுதான் இது luminous intensity. So this is how we have to understand the base units of SI units. Next we shall see derived units. What is the difference between base units and derived units? Very simple difference. For example, we can directly tell that SI unit of length is meter, SI unit of mass is kilogram, SI unit of time is second. But we can't tell directly about derived units. We have to calculate from the base units to arrive at the derived units. அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா நீங்க பேஸ் யூனிட்டை நீங்க டைரக்டா சொல்லிடலாம். லென்த்துக்கான SI யூனிட் என்ன? அது மீட்டர். மாசுக்கான SI யூனிட் என்ன? அது கிலோகிராம். டைமுக்கான SI யூனிட் என்ன? அது செகண்ட், நொடி. இது நம்ம டைரக்டா சொல்றோம். இதுக்கு நமக்கு கால்குலேஷன் தேவையில்லை, ஒரு டெரிவேஷன் தேவையில்லை. சப்போஸ் இஃப் யூ ஆர் டெரைவிங் சம் யூனிட்ஸ் ஃப்ரம் பேஸ் யூனிட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் டிரைவ்ட் யூனிட்ஸ். ஆனா நம்ம பேஸ் யூனிட்ஸ்ல இருந்து வேற ஒரு யூனிட் நம்ம எடுக்கிறோம், அதான் என்னது? டிரைவ்ட் யூனிட்ஸ். லெட் அஸ் see the examples. Suppose we have to calculate the area. Do we know the SI unit of area? No. Okay. So நம்ம ஏரியாவோட SI யூனிட் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. We can't tell directly the SI unit of area because area is not one among the 7 base units that we had seen in the last tabular column. So ஏரியாவோட SI unit என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்த முந்தைய டேபிள் காலம்ல 7 யூனிட்ஸ் இருந்துச்சு.
அந்த 7 யூனிட்ல ஏரியா கிடையாது. அப்ப நம்ம இது ஒரு யூனிட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவ போடணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? ஒரு ரெக்டாங்கிள்கான ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அந்த ரெக்டாங்கிள்க்கு ஏரியா என்ன? லென்த் இன்டு பிரெத். நீளம் இன்டு அகலம். நீளம் இன்டு அகலம். ஓகே. In science, even breadth is also a length. Okay. So breadth is also a kind of length. We can write area is equal to length into length. As we know, what is the SI unit of length? The SI unit of length is a meter. So we can calculate unit of area is equal to meter into meter. If we calculate meter 2 times, if you do multiplication like this, we got meter square. What is the symbol of meter? Small m. So put small m and put square on the top of the letter. ரொம்ப சிம்பிள்மா. இப்போ ஏரியா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குமா, ஓகே, ஒரு செவ்வகம் இருக்கு. அந்த ரெக்டாங்கிள்கான ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் பிரெத். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும்னா அதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேவா? அறிவியலை பொறுத்த வரைக்கும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா நீளமாக தான் கருதப்படும். அப்ப என்ன அர்த்தம்? லென்த் இன்டு லென்த்தா போட்டுடலாம். ஓகேவா? ஏன் லென்த் இன்டு லென்த்தா போடுறோம் பார்த்தீங்கன்னா, லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் நமக்கு தெரியும். பிகாஸ் லென்த் இஸ் த பேஸ் யூனிட்ஸ். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? மீட்டர். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? மீட்டர். இஃப் யூ மல்டிப்ளை மீட்டர் இன்டு மீட்டர், வி காட் மீட்டர் ஸ்கொயர். மீட்டருக்கான சிம்பிள் என்ன? ஸ்மால் எம். ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா, லென்த்துங்கிற பேஸ் யூனிட்ல இருந்து ஏரியாங்கிற டிரைவ் யூனிட் நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்ம பார்த்த சாராம்சம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வை தீஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்? டிரைவ்ட் யூனிட்ஸ். ஓகே. ஸோ டிரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் யூனிட்ஸ் தட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த பேஸ் யூனிட்ஸ். டிரைவ் யூனிட் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூனிட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட்டுகள் இருந்து கிடைக்கக்கூடிய யூனிட்டுகள் தான் டிரைவ் யூனிட்னு நம்ம அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுக்கான வால்யூம், அதுக்கான கொள்ளளவு எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு வித் இன்டு ஹைட். ஸோ அதோடைய நீளம், அதோடைய வித், அதோடைய அகலம், அப்புறம் அதோட ஹைட், மூணுமே என்ன அர்த்தம்? மூணுமே லென்த் தான். ஸோ லென்த் இன்டு லென்த். ஸோ மீட்டர் இன்டு மீட்டர். ஸோ வாட் இஸ் யூனிட் ஆஃப் வால்யூம்? மீட்டர் கியூப். How easy it is. See, so from the 7 base units, we got several derived units. நம்ம அந்த 7 யூனிட் நம்ம தெரிஞ்சா போதுமா? அந்த பிசிக்கல் குவான்டிட்டியில 7 பிசிக்கல் குவான்டிட்டி, எஸ்ஐ யூனிட்ல 7 எஸ்ஐ யூனிட், அந்த சிம்பிள்ல 7 சிம்பிள் நமக்கு தெரிஞ்சா எஸ்ஐ யூனிட் சம்பந்தமாக நமக்கு எல்லாமே புரிய வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 எஸ்ஐ யூனிட்ல இருந்து தான் நமக்கு எக்கச்சக்கமான டிரைவ் யூனிட் நமக்கு கிடைக்குது. இது நீங்களே போட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வாட் இஸ் பை ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட்? வெரி சிம்பிள். இஃப் யூ ஆர் டிரைவிங் பைக், you are using accelerator. This means what? You are changing the speed, changing the velocity you are traveling. Okay, with respect to time. அந்த டயத்துக்குள்ள உங்க வெலாசிட்டிய, உங்க ஸ்பீட மாத்துறீங்க பாத்தீங்களா? இதானது ஆக்சலரேஷன். So acceleration is equal to change in velocity by time. Okay, you substitute this formula in this force formula. So இந்த ஃபார்முலாவை தூக்கி இந்த ஃபோர்ஸ்ங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இஃப் யூ சப்ஸ்டிட்யூட் லைக் திஸ், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ வி ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ வாட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் given by length by time. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா அதுக்கான ஃபார்முலா என்ன? லென்த் பை டைம். நீளம் அப்புறம் இந்த டைம். வாட் இஸ் SI unit of length? Time. What is SI unit of length? Meter. What is SI unit of time? Seconds. Okay, so in this way force is equal to mass into length by time into 1 by time. Why? Because change in velocity is length by time. If you put this again, we are having time, another time here denominator. அதாவது
சேஞ்ச் இன் வெலாசிட்டி மட்டுமே லென்த் பை டைம். இதை வந்து சேஞ்ச் வெலாசிட்டி நியூமரேட்டர் சப்ஸ்டியூட் பண்றீங்க. நியூமரேட்டர் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டைம்ங்கிற டினாமினேட்டர் இன்னொன்று இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டைம் ஸ்கொயர் ஆயிருது. ஸோ மாஸ் இன்டூ லென்த் பை டைம் ஸ்கொயர். வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் மாஸ்? கிலோகிராம். What is SI unit of length? Meter. What is SI unit of time? Second. As we have time square, we have S square. If we put the S square above kilogram meter per second square, this is SI unit of force. Now let us try how to derive the unit of pressure. What is the formula of pressure? Force by area. Okay. What is the SI unit of force? Already we have found out. Kilogram meter per second square. Okay. So if we substitute kilogram meter per second square, what is the SI unit of area? Meter square. Okay. So if you substitute, we see this meter as well as this meter get cancelled. In denominator we have only 1 meter because the numerator 1 meter was getting cancelled. So kilogram meter per second square. So kilogram meter per -1 செகண்டுக்கு மேல -2. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் நீங்க ப்ரெஷரை என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ இன் திஸ் வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் செவரல் derived physical quantities that have different kind of units that was based on the derivation from base units, and these also got symbols. அதாவது நமக்கு பல்வேறு வகையான derived quantity இருக்கு, அதுக்கும் SI யூனிட் இருக்கு. அந்த SI யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் யூனிட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லென்த் இன்டு லென்த், மீட்டர் ஸ்கொயர். வால்யூமை மீட்டர் கியூப். ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட், ஏன்னா லென்த் பை டைம், ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலரேஷன் லென்த் பை டைம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வேவ் நம்பர்னு அர்த்தம் 1 பை லென்த் பெர் மீட்டர். டென்சிட்டி மாஸ் பை லென்த் கியூப், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒர்க் மாஸ் இன்டூ லென்த் ஸ்கொயர் டிவைட் பை டைம் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர். இந்த அடிப்படையில் நமக்கு எக்கச்சக்கமான derived units இருக்கு. அண்ட் ஆல்சோ சம் derived quantities have the special name assigned to its unit. சில physical quantityக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சில சில SI யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான யூனிட்டுகள் அதிகமாக இருக்கு. அதனால தான் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி ஒரே பேரை கொடுத்துட்றாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியோடைய SI யூனிட் என்ன? பெர் செகண்ட். பெர் செகண்டுக்கு பதிலாக we can call it as hertz. So what is the symbol of hertz? H, capital H, small z. ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. மீட்டர் கிலோகிராம் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம எளிமைப்படுத்துறதுக்காண்டி தான் இதை ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி அழைக்கலாம்? நியூட்டன் அழைக்கலாம். நியூட்டனுடைய சிம்பிள் என்ன? கேபிட்டல் N. வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ்? பெர் மீட்டர் கிலோகிராம் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம சுருக்கம் எப்படி அழைக்கலாம்? பாஸ்கல் அப்படி அழைக்கலாம். ஸோ பாஸ்கோடைய சிம்பிள் என்ன? கேபிட்டல் P, ஸ்மால் a. ஸோ அண்டு வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் எனர்ஜி? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கலெக்டிவ்லி வி கால் இட் அஸ் ஜூல். ஸோ இந்த பெரிய SI யூனிட்டை நம்ம ஜூல்னு ஒரே வார்த்தையில் அழிக்கலாம். ஆனால் இதுக்கான சிம்பிள் என்ன? கேபிட்டல் J. பவர், வாட் SI யூனிட் ஆஃப் பவர்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் கியூப். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் நேம் ஃபார் திஸ் யூனிட்? வாட். வாட்டுக்கான சிம்பிள் என்ன? கேபிட்டல் W. இன் திஸ் வே the different derived physical quantities have the SI units. These SI units have special names to simplify this unit. SI unit எளிமைப்படுத்துறதுக்காண்டி சில derived physical quantityக்கு நம்ம ஒரு பேரை வைக்கிறோம். அந்த தனி பேருக்கு ஒரு சிம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி we can make our studies very easy. Okay. And what is the difference between base units and derived units? We have only 7 base units, but we have large amount of derived units. You see 1, 2, 3, 4, 5, 6, 7. We have only 7 base units: time, length, mass, current,
temperature, mole, luminous intensity. You see, below there are various circles. These are derived units. You see joule. You see the joule, we have one arrow mark coming from meter. Okay, and we have another arrow mark coming from Newton. This means what? Joule was derived from meter as well as Newton. Okay, so மீட்டரையும் நியூட்டனையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா we know the SI unit of joule. You see Newton, what are the arrow marks coming? Kilogram. You see meter. If you see the dotted line, this is divisions. If you see the straight line, this is multiplication. நீங்க லைன் வந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அது மல்டிபிகேஷன். லைனை வந்து டாட் டாட்டா விட்டு விட்டு பாத்தீங்கன்னா அது டிவிஷன். புரியுதா உங்களுக்கு? நியூட்டனை பாருங்க, கிலோகிராம் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கா, அப்ப கிலோகிராம். மீட்டர் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கா, அப்ப மீட்டர். இப்ப செகண்ட் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு வந்திருக்கா, அப்ப கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த மீட்டர் கிலோகிராம் செகண்ட்ல இருந்து டிரைவ் ஆனது தான் நியூட்டன். அதே மாதிரி யூ ப்ளீஸ் see this picture. I will put the picture in the Google Classroom as well as in the description of this video. You please download this picture. If possible, take the printout or you can draw these SI base units in the chart and you can practice this. Okay, in this way you can understand we got lot of derived units from various base units. இது என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த 7 யூனிட்ல இருந்து நமக்கு நிறைய derived units கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். And base units are independent. We can directly tell the unit of physical quantities, base physical quantities. But in terms of derived physical quantities, it has to be derived from base units. So derived physical quantity பொறுத்த வரைக்கும் base units இருந்து derive பண்ணதான் பண்ண முடியும். What is the difference between mass and mole? Mass is the amount of matter contained in the body. What is mole? Amount of substance is equal to its molecular mass. So with this we conclude the class. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.